Daily. Taste the Daily. ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என அன்புமணி தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசினுடைய தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி எடுக்கப்பட்டதாகவும் அவரது இருக்கைக்கு கீழே அந்த ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாகவும் நேற்று பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்கள் முன்பு வைத்திருந்தார். இந்த நிலையில் அந்த ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார் என்ற அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் பல்வேறு யூகங்களும் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதில் லைகா நிறுவனத்தினுடைய சிம் கார்டு இருந்ததாகவும் பாமகவில் லைகா நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் யாரேனும் வேலை பார்க்கிறார்களா என்றும் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேதான் அன்புமணி தரப்பினர், குறிப்பாக அன்புமணியினுடைய தீவிர ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது அன்புமணியினுடைய ஒப்புதலோடு வெளியிடப்பட்ட அறிக்கையாக தெரிய வருகின்றது. இதில் அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார். அதை வைத்தது யார் என்ற விசாரணை வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல்வாதி என்றும் அவரது இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருந்தால் அது அங்கு கடுமையான பாதுகாப்பு குறைபாடு நிலவுவதை தான் காட்டுகிறது என்றும், அது மட்டுமின்றி இந்த விவகாரம் குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நேசிக்கும் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது, அது போக்கப்பட வேண்டும் எனவும் பாலு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் உண்மை என்ன? ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருப்பது உண்மை என்றால் அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார், எந்த நோக்கத்திற்காக அந்த கருவி பொருத்தப்பட்டது என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று பாமக சார்பில் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது குறித்து விசாரிப்பதற்கு சைபர் பாதுகாப்பு வல்லுநர்களை உள்ளடக்கிய உயர்நிலை குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும், ஒட்டுக்கேட்பு கருவியை பொருத்தப்பட்டது உண்மை என்று சொன்னால், அது உண்மை என்று தெரிய வந்தால் அதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு அந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்துள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.